ஹலோ, நான் ரஜினி ஸ்பீடர்ஸ்லேருந்து பேசுகிறேங்க. ஆக்சுவலாக இப்போ ரைடிங் பேண்ட் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து ஆல்ரெடி நீ கார்ட்ஸ் வச்சுருக்கேன், எதுக்காக வந்து நான் ரைடிங் பேண்ட் போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ஒரு இஷ்யூன்னு பார்த்தீங்கன்னா வந்து நார்மலாக ஹெல்மெட் வாங்கிடுவாங்க, ஜாக்கெட் வாங்கிடுவாங்க, க்ளோவ் வாங்கிடுவாங்க. ஆனால் நீ வந்து யாருமே வந்து ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ நான் மேனேஜ் பண்ணிக்கிடுவேன், இதோட லிமிட் பண்ணிடுவாங்க. ஆக்சுவலாக ஹெல்மெட்டு, க்ளவுஸு, ஜாக்கெட்டோட லிமிட் பண்ணிடுவாங்க. ஆனால் ஆக்சுவலாக ஒரு ப்ராப்பராக உங்களுக்கு ஒரு ப்ரொடக்ஷன் வேணும்னு கேட்டிங்கன்னா, மினிமம் இந்த மாதிரி நீ கார்ட்ஸாவது நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா, இந்த நீ கார்டு வந்து R15 யூஸ் பண்ணுறவங்க, சிபிஆர், கேடிஎம் ஆர்சி, அவங்களுக்காக வந்து டிசைன் பண்ணப்பட்ட ஒரு நீ கார்ட்ஸ். ஆக்சுவலாக இது வந்து சாஃப்டான ஆர்மர் இருக்கும். நீங்கள் ஆக்சுவலாக காலுக்குள்ளே போட்டுட்டு வெளியில் நீங்கள் ஒரு நார்மலாக பேண்ட் நீங்கள் போட்டு வேர் பண்ணிக்கலாம். ஸோ இது மூவ்மெண்ட்டும் இருக்கும் இதில் ப்ராப்பராக பார்த்தீங்கன்னா வந்து இது ஒரு டைப் ஆஃப் ஒரு நீ கார்ட்ஸ். ஆக்சுவலாக இது தவிர நார்மலாக புல்லட் யூஸ் பண்ணுறோம், அந்த மாதிரி வண்டிக்கெலாம் வந்து பிளாஸ்டிக்லேயே நீ ப்ரொடக்டர்ஸ் இருக்கும். ஸோ நீ ப்ரொடக்டர்ஸ் யூஸ் பண்ணணும், மினிமம் வந்து ஒரு நீ ப்ரொடக்டராவது யூஸ் பண்ணணும் ரைடு போகிறப்ப. நீ ப்ரொடக்டர்ஸ்க்கும் ஆக்சுவலாக பேண்ட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, நீ ப்ரொடக்டர்ன்றது வந்து இந்த நீ ஷின் இதை மட்டும் தான் ப்ரொடக்ட் பண்ணணும். ஆனால் சைடில் ஹிப்பு, ஸ்கின் எதையுமே ப்ரொடக்ட் பண்ணாது. அதனால் பெட்டர் வந்து நீ ப்ரொடக்டர்ஸ்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு மினிமம் ரைடிங் பேண்ட் யூஸ் பண்ணலாம். வந்து எல்லோரும் என்னென்ன போனால் நம்ம ஜீன்ஸ் போட்டுக்கிறோம், நான் ரைட் போகிறப்ப ஜீன்ஸே என்ன ப்ரொடக்ஷன் போதும்னு நினைப்போம். ஆக்சுவலாக கிராஷ் ஆகிறப்ப பார்த்தீங்கன்னா ஜீன்ஸ் ஃபுல்லாகவே டேமேஜ் ஆயிரும் உங்களுக்கு வந்து. ஸோ பெட்டர் ஜீன்ஸ் அவாய்ட் பண்ணுங்கள் வந்து. ஸோ இது பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு ஜீன்ஸ் மாதிரி தான் தெரியும், ஆனால் இது வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு ரைடிங் ஜீன்ஸ்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக வந்து இது கொமின்னு சொல்லி ஒரு ஜாப்பனீஸ் பிராண்ட் ஆக்சுவலாக. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரெடிமேடாக அவங்கள ஒரு நீ ப்ராடக்ட் வந்து இன்சர்ட் பண்ணுற மாதிரி ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக. ஸோ இது வந்து சிஇ அப்ரூவ்டு ஆர்மர் தான் இதுவுமே உங்களுக்கு வந்து. ஸோ இது வந்து உங்களோட நீயை ப்ரொடக்ட் பண்ணும். ஹிப்புக்கு வந்து பேசிக்காக ஒரு பேடு மாதிரி மட்டும் கொடுத்துருப்பாங்க இதாகாமல் இருக்கிறதுக்காக. ஆனால் இதே ரைடிங் பேண்ட் நீங்கள் போகும்போது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ப்ராப்பரான ஒரு ஃபோம் ப்ரொடக்டரே வந்துடும். இது ரைடிங் ஜீன்ஸ்னால வந்து கொஞ்சம் சேஃப்டி காம்ப்ரமைஸ் பண்ணிவிட்டு பேசிக்காக கொடுத்துருக்காங்க வந்து. ஸோ இது வந்து இந்த ஏரியாவை ப்ரொடக்ட் பண்ணும் உங்களுக்கு. ப்ளஸ் வந்து இந்த மாதிரி அக்கார்டியன் ஸ்ட்ரெச்சஸ்ன்னு சொல்லுவாங்க. இது ஆக்சுவலாக வந்து ஸ்ட்ரெச்சபிலிட்டிக்காக தரது இது ஆக்சுவலாக ஜீன்ஸ் வந்து. ஸோ இது வந்து ஃபுல்லாகவே எங்கெங்கே உங்களுக்கு ஸ்ட்ரெச்சஸ் வேணுமோ அந்த இடத்துக்கு ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா ஃபுல் ப்ரீத்தபிள் மெஷ்ஷு. ஸோ இந்த இடம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா வந்து ஸோ இந்த இடம் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அது ப்ரீத்தபிள் மெஷ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு சம்மரில் வண்டி ஓட்டினீங்கன்னா கூட வந்து ஃபுல்லாக வந்து வென்டிலேஷன் இருக்கும் காற்று போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து. ப்ளஸ் வந்து இப்போ இதில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. சில ஜீன்ஸ் பார்த்திங்கன்னா வந்து இதில் கெவ்லர் ஃபைபர் வந்து மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. கெவ்லர் ஃபைபர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட்லாம் யூஸ் பண்ணுறது. ஸோ அதோட அப்ரேஷன் ரெசிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி. ஸோ இன் கேஸ் ஆஃப் கிராஷ் வந்து ஜீன்ஸ் வந்து ஈஸியாக கிழிஞ்சிடும். இது பார்க்குறதுக்கு ஜீன்ஸ் மாதிரி தெரிஞ்சாலுமே இது வந்து உங்கள் ஸ்கின்னை ப்ரொடக்ட் பண்ணும் ஆக்சுவலாக வந்து. இது பார்த்தீங்கன்னா இதோட பர்பஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து டெய்லி வந்து சிட்டிக்குள்ளே வந்து ஒரு 40 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுறேன், ஆஃபீஸ் டு ஹோம், அந்த மாதிரி சிட்டிலே வந்து லாங்காக கமிட் பண்ணுறவங்க வந்து இந்த மாதிரி ஜீன்ஸ் போட்டுக்கலாம். ஏன்னா அவங்களால டெய்லி வந்து ரைடிங் பேண்ட்டை போட்டுட்டு ஆஃபீஸ்க்குள்ளே போயிட்டு ஒர்க்லாம் பண்ண முடியாது. ஆனால் இப்போ நீங்கள் ஆஃபீஸ் போனதுக்கப்புறம் இந்த நீ பேடை மட்டும் எடுத்துட்டிங்கன்னா இது நார்மலான ஒரு ஜீன்ஸ் மாதிரி தான் தெரியும். ஏதோ நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக ரைடிங்காக போட்டிருக்க மாதிரிலாம் ஃபீல் இருக்காது. ஆனால் இதில் வந்து மிக்ஸ் பண்ணியிருக்க மெட்டீரியல்ஸு நம்ம யூஸ் பண்ணுற ப்ரொடக்டர்னால வந்து இது ஒரு பேசிக்கான ஒரு லெவல் ஆஃப் ப்ரொடக்ஷன் கொடுக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து. ஸோ ரைடிங் ஜீன்ஸ் வந்து கம்யூட்டிங் பர்பஸ்க்கு வந்து பெஸ்ட்டு உங்களுக்கு வந்து. ரைடிங் ஜீன்ஸை பொறுத்த வரைக்கும் மழை பெஞ்சிச்சுன்னா நீங்கள் எக்ஸ்டர்னல் ரெயின் லேயர் போட்டு தான் யூஸ் பண்ணுற மாதிரி ஆயிரும். ஏன்னா இதில் டிஃபால்ட்டாக எதுவுமே ரெயின் ப்ரொடக்ஷன் எதுவும் வராது பார்த்தீங்கன்னா வந்து. ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆஃப் ஒரு பேசிக் ஒரு ரைடிங் பேண்ட் ஆக்சுவலாக வந்து. இது அதிலே வந்து கொஞ்சம் ஒரு கம்ஃபர்டபுளான டூரிங் ரைடிங் பேண்ட் ஆக்சுவலாக. அகைன் இதுவும் வந்து கொஞ்சம் சேஃப்டி காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரி தான் ஆயிரும் பார்த்தீங்கன்னா வந்து. ஸோ இது கேமோ கலரில் இருக்குது, சாலிடான கலர்ஸ்லாம் கிடைக்கும், பிளாக், க்ரீன் அந்த மாதிரி கிடைக்கும். அகைன் இதுலேயும் பார்த்தீங்கன்னா நீ ப்ரொடக்டர்ஸ் வந்துடுது. சைடில் இப்போ ப்ரொடக்ட் பண்ணுறதுக்கு வந்து பேசிக்கான ஒரு பேட்ஸ் வந்துடும். தென் இந்த மாதிரி அக்கார்டியன் பேனல்ஸ் வந்துடும் ஸ்ட்ரெச்சபிலிட்டிக்காக. ஆனால் இதுவும் பார்த்தீங்கன்னா கம்யூட்டிங் பர்பஸ் தான் நீங்கள் இது யூஸ் பண்ண முடியும். இதை வந்து பியூராக நீங்கள் டூரிங் பர்பஸ் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா இந்த நீ கார்டும் சின்ன சைஸ் நீ கார்டு தான், இவ்வளோ தான் உங்களுக்கு இந்த இடம் வரைக்கும் தான் உங்களை ப்ரொடக்ட் பண்ணும். நீ பார்த்தீங்கன்னா இதுலேருந்து கீழே உள்ள இடம் வந்து எக்ஸ்போஸ்டாக தான் இருக்கும். ப்ளஸ் வந்து சப்போஸ் கிராஷ் ஆகிறோன்னா இது நார்மல் ஜீன்ஸோட இந்த மெட்டீரியல் கொஞ்சம் தாங்கும், ஆனால் ஒரு பாலிமர் மெட்டீரியல் அளவுக்கு வந்து தாங்காது, நைலான் பாலிமர் அளவுக்கு தாங்காது.
ஸோ இது இந்த 2 ஜீன்ஸும் சரி இந்த இதுவும் சரி நீங்கள் சின்ன சின்ன ரைட்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம், பக்கத்தில் போகிறதுக்கு அல்ல டெய்லி கமிட் பண்ணுறதுக்குன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஆக்சுவலாக இது ரைனாக்ஸோட ஒரு பாப்புலரான ஒரு ரைடிங் பேண்ட். ஆக்சுவலாக வந்து நானுமே ஒரு 2-3 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி காட்டனில் இருக்க ஜீன்ஸு அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் ரைடிங் வந்து. அதுக்கு முன்னாடி நீ கார்ட்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு என்ன ஒரு பயம் இருந்ததுன்னா, இது வந்து ஃபுல் நைலானில் செஞ்ச மெட்டீரியல்மாக இருக்குது, இதெல்லாம் போட்டு நம்மளால் எப்படி வண்டி ஓட்ட முடியுன்ற ஒரு சின்ன டவுட் இருந்தது ஆக்சுவலாக வந்து. ஏன்னா ரொம்ப ஸ்வெட் ஆகும், அதே மாதிரி இப்போ நம்ம ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணோம்னா இது எப்படி வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும், அந்த மாதிரி நிறையா கொஸ்டின்ஸ் இருந்தது பார்த்தீங்கன்னா. ஸோ நான் அதனால் ஒரு 2-3 இயர்ஸ் வந்து நான் இந்த மாதிரி ரைடிங் பேண்ட் வாங்காமே தான் நிறையா ரைட்ஸ் போயிருக்கேன். ஆனால் அப்புறம் ஒரு தடவை ஒரு 5 days ரைடு போகிற மாதிரி ஒரு நீட் இருந்தது. சரி நம்ம 5 days ரைடு போகிறோம், ஸோ எதுக்கு நம்ம ஒரு ரைடிங் பேண்டில் இன்வெஸ்ட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இந்த ஒரு ரைடிங் பேண்ட் வாங்கினேன் ஆக்சுவலாக வந்து. ஆனால் என்னோட தாட்ஸ் வந்து அப்படியே ஆப்போசிட்டாக ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா வந்து. ரைடிங் பேண்ட் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுள் ஆக்சுவலாக வந்து. நீங்கள் ஜீன்ஸ் போடுறத விட இது வந்து ரொம்ப கம்ஃபர்டபுள். ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஃபுல் ப்ரீத் பண்ணும், காற்று வந்து வென்டிலேஷன் நல்லாயிருக்கும். அதே மாதிரி நீங்கள் எக்ஸ்டர்னலாக நீ ப்ரொடக்ஷன்ஸ்லாம் தூக்கிட்டு போக தேவையில்ல, அங்கிட்டு போகிறப்ப வந்து இந்த பேண்ட்டை மட்டும் நீங்கள் போட்டே போய்க்கலாம் வந்து. இது ரைனாக்ஸில் அட்வான்டான ஒரு பேண்ட் ஆக்சுவலாக. இது ரொம்ப பாப்புலரான ஒரு சீரீஸ் ஆக்சுவலாக வந்து இந்த மாடல் வந்து. ஸோ அகைன் இதில் பார்த்தீங்கன்னா இதில் நான் உங்களுக்கு இதோட ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன் அப்படி நான் சின்னதாக கோ த்ரூ பண்ணுறேன் உங்களுக்கு. ஸோ இப்போ இல்லை வந்து ஸ்ட்ரெச்சபிலிட்டிக்காக வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடுது. ஸோ இப்போ நீங்கள் ஒரு சைஸ் 32 இருக்கீங்க, 33, 34 வரைக்கும் கூட நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி இதை போட்டுக்கலாம் பார்த்தீங்கன்னா வந்து. ஸோ நம்ம வெயிட் போட்டுட்டோம் அப்படிலாம் நீங்கள் பயப்பட தேவையில்ல வந்து. ஒரு 2 சைஸ் வரைக்கும் இது உங்களுக்கு சப்போர்ட் ஆகுது பார்த்தீங்கன்னா வந்து. அகைன் பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த அக்கார்டியன் பேனல்ஸ் வந்துடும். இது வந்து வண்டி ஓட்டும் போது கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுக்காக, ஸ்ட்ரெச்சிங் பண்ணுறதுக்காக உங்களுக்கு வந்து. இது எங்கெங்கே உங்களுக்கு அது ஸ்ட்ரெச்சிங் தேவையோ அது எல்லா இடத்துலையும் அது கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. தென் வந்து இப்போ நைட் டிரைவிங் பண்ணுறோன்னா இது ஃபுல்லாக ரெஃப்ளெக்டர் உங்களுக்கு. இது ஃபுல்லாகவே ரெஃப்ளெக்ட் ஆகும். இந்த இடம் அவங்களோட டெக்ஸ்ட்டு கால்லையும் வந்துடும் பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடம். ஸோ இந்த 1 இது 2 இது 3 வந்து ரெஃப்ளெக்டிவ் ஆக்சுவலாக வந்து. நைட் டிரைவிங்கில் வந்து உங்களுக்கு ரெஃப்ளெக்ட் ஆகும். தென் வாட்டர் ப்ரூஃப் பாக்கெட்ஸ் வந்துடும் உங்களுக்கு பேசிக்காக. இந்த சைடுமே ஒரு பாக்கெட் வந்துடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஹிப்பு ப்ரொடக்ஷன் வந்து ஹெவியான ஹிப் ப்ரொடக்ஷன் வந்துடும். ஸோ இவ்வளோ பெருசு வந்துடும். இதேமாதிரி ப்ராப்பரான ஒரு ஆர்மரே வந்துடும் உங்களுக்கு. சிஇ அப்ரூவ்டு ஆர்மர் வந்துடும், நாக்ஸ் கம்பெனிலேருந்தே வந்துடும் உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் பார்த்த ஜீன்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு சாஃப்டான ஒரு மெட்டீரியல் தான் இருந்தது. இதில் பார்த்தீங்கன்னா வந்து எவ்வளோ தின்னாக இருக்குன்னு தெரியும் உங்களுக்கே பார்த்தீங்கன்னா வந்து. ஸோ இதை கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இது வந்து லாட் பெட்டர் உங்களுக்கு. நல்ல திக்கான ஒரு மெட்டீரியல் வந்துடும் உங்களுக்கு. இந்த ஆர்மர் எல்லாமே நீங்கள் வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் டேமேஜ் ஆயிடுது அப்படின்னா வந்து. ஸோ நம்மளுக்கு வந்து ஆக்சுவலாக சைடு ஹிப்புக்கான ப்ரொடக்ஷன் வந்து இந்த இது கொடுத்துருது உங்களுக்கு. இப்போ நீக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய ப்ராடக்ட் வந்துடும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து. ஸோ இது வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், ஆல்மோஸ்ட் வந்து நீலேருந்து ஷின் வரைக்கும் ப்ரொடக்ட் பண்ணிடுது. ஷின்னோட பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு வந்து கால் வந்து இப்படி இவ்வளோ தூரம் வந்துடும். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து நம்ம ஹெட் டு டோ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ட் ஆயிரும். ஒரு ப்ராப்பரான ஃபுல் ஆங்கிள் பூட் போட்டிருக்கோம். அதே மாதிரி ரைடிங் பேண்ட் போகிறோன்றப்ப நம்மளுக்கு வந்து எக்ஸ்போஸ்ட் ஏரியா வந்து ரொம்ப குறைஞ்சிரும் பார்த்தீங்கன்னா வந்து. ஸோ ரைனாக்ஸோட அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா வந்து நார்மலாக வந்து இப்போ அவெஞ்சர் பைக் வச்சுருக்கோம், புல்லட் வச்சுருக்கோம்னா நம்ம நார்மலாக காலை இப்படி வச்சு ஓட்டும் ஃப்ரண்ட்டில் வச்சு பார்த்தீங்கன்னா இது ஒரு பொசிஷன். இதே R15 யூஸ் பண்ணுறோன்னா காலை வந்து பின்னாடி இப்படி வச்சு ஓட்டுவோம் பார்த்தீங்கன்னா வந்து. ஸோ வண்டியோட இதை பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ரைடிங் பொசிஷன் வந்து கால் வைக்கிற இடம் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ அப்போ வந்து இது எப்படி ப்ராப்ளம் வரும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ரைடிங் பேண்ட் போட்டிருக்கப்ப இது இப்படி இப்படி உரசிக்கிட்டே இருக்கும் இந்த ஆர்மர் வந்து உங்களோட நீல வந்து பார்த்தீங்கன்னா வந்து. ஸோ இப்படி வைக்கும் போது உரசாது உங்களுக்கு, நீங்கள் இப்படியே வச்சுட்டே இருக்கும்போது உரசிக்கிட்டே தான் இருக்கும் உங்களுக்கு வந்து. ஸோ இதில் ரைனாக்ஸ் அந்த ப்ராப்ளத்தை அப்போ என்ன ஆகுனா ஒரு டைமுக்கு அப்புறம் இந்த இடத்துல பெயின் வர ஆரம்பிச்சிடும். நீங்கள் ரைடிங் பேண்ட் யூஸ் பண்ணுறப்ப கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஸோ ரைனாக்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த மாதிரி ஃபுல்லாக ஒரு வெல்க்ரோ கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்னன்னு கேட்டிங்கன்னா உள்ளே இதே மாதிரி ஒரு ஃபுல் லென்த்துக்கு வெல்க்ரோ கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களோட ரைடிங் ஸ்டைல் எப்படி இருக்குன்றதை பொறுத்து நீங்கள் மேலே கீழே நீங்கள் மாற்றி ஒட்டிக்கலாம் நீங்கள் இதை வந்து. ஸோ இங்கே வெல்க்ரோட ஒரு பேனல் இருக்குது, இதோட இன்னொரு பார்ட் வந்து இதில் இருக்குது. ஸோ நம்ம எதர் கீழே இப்படி வச்சுக்கலாம் அல்லது கொஞ்சம் மேலே ஏற்றி வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரி பண்ண தேவையில்ல. ஒரு பேண்ட் வாங்கிட்டு என்னோட ரைடிங் ஸ்டைலுக்கு வந்து இது பேண்ட் செட் ஆகலை அப்படிலாம் நீங்கள் ஃபீல் பண்ண தேவையில்ல வந்து. இது வந்து ரைனாக்ஸ்னே உள்ள ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு நல்ல ஒரு பாயிண்ட் ஆக்சுவலாக.
ப்ளஸ் வந்து நீங்கள் பேண்ட் மாட்டுறத பற்றினா நீங்கள் ஒரி பண்ண வேணாம், இவ்வளோ தூரம் நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஆல்மோஸ்ட் வந்து ஆஃப் ட்ரௌசர் போடுற மாதிரி நீங்கள் வியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பூட் மாட்டும் போது மட்டும் நீங்கள் இதை ஜிப் பண்ணிட்டாலே போதும் உங்களுக்கு வந்து. இதுக்கு பேர் ஸ்லிட் ஆங்கிள் சிஸ்டம்னு சொல்லுவாங்க நார்மலாக வந்து. ஸோ உங்களுக்கு இந்த அளவுக்கு உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ஆஃப் பேண்ட் போடுற மாதிரி தான் நீங்கள் போட்டிருப்பீங்க. அதுக்கப்புறம் ஒன்ஸ் நீங்கள் ரெடி ஆகிட்டிங்கன்னா கடைசி அப்படி க்ளோஸ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து. இது தவிர இந்த மாதிரி ஒரு ஜிப்பு வந்துடும். நீங்கள் எந்த பிராண்ட் ஆஃப் ஜாக்கெட் எடுத்துருந்தீங்கனாலும் அந்த ஜாக்கெட்டும் இதையும் நீங்கள் ஒன்றா ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஒன் சூட்டுமா ஆகிக்கிறோம் ஆக்சுவலாக. தனித்தனியாக நகண்டு வர மாதிரி ஃபீலிங் வரும். சஸ்பெண்டர்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக அது பேர். ஸோ எந்த ஒரு பிராண்டட் ஜாக்கெட் வாங்கினாலும் இந்த ஒரு ஜிப்பு எக்ஸ்ட்ரா இருக்கும். அந்த ஜிப்பையும் இந்த பேண்ட்டையும் ஒன்றா சேர்த்துக்கலாம். ஸோ ஒரே ஷூட்மா ஆயிரும், சிங்கிள் ஷூட் மாதிரி பார்த்தீங்கன்னா. ஸோ இந்த மாதிரி அட்ஜஸ்டபிள் வெல்க்ரோஸ் வந்துடும் உங்களுக்கு. ஸோ இதுலேயுமே நீங்கள் 2 லெவல் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதுலேயே 2 லெவல் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இங்கேயுமே வெல்க்ரோஸ் வந்துடும் உங்களுக்கு. ஸோ கம்ப்ளீட்லி உங்களுக்கு உங்களோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து அகைன் பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து நார்மலாக ரெயினில் போகிறேன்னா வந்து இப்போ சின்ன சின்ன ட்ரிசிலுக்குலாம் நீங்கள் இப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இதை மாட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு இது வந்து நல்ல வென்டிலேஷன் கிடைக்கும் ஆக்சுவலாக. ஸோ இந்த பார்ட் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஃபுல் மெஷ் உங்களுக்கு. இப்போ இது நல்ல ஹேர் உள்ள இன்டேக் ஆகும். சொல்லப்போனால் இது ஜீன்ஸை விட இது வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் ரைடு போகிறப்ப வந்து. நீங்கள் நல்லா ஃபீல் பண்ணுவீங்க ஆக்சுவலாக வந்து ஹேர் இன்டேக் ஆகுதுன்ற மாதிரி. ஸோ இதே மாதிரி இந்த சைடும் அந்த பேனல் இருக்குது பார்த்தீங்கன்னா. சிம்பிள், ஜஸ்ட் இந்த வெல்க்ரோ ரிமூவ் பண்ண போகிறீங்க. இதே ஒரு கிளிப்பில் மட்டும் புஷ் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஸோ இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபுல் ப்ரீத்தபிள் இது உங்களுக்கு வந்து. இது தவிர இப்போ நம்ம சேடலில் உட்காந்துருக்கோம், அப்போ இந்த மாதிரி பேண்ட் வந்து ஸ்லிப் ஆகக்கூடாதுன்றக்கா இந்த மாதிரி கொஞ்சம் கிரிப்பு கிடைக்கிற மாதிரி ஒரு மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ப்ளஸ் இதோட இன்னொரு பர்பஸ் என்னென்னா உங்களுக்கு வியர் அண்ட் டியர் வந்து இங்கே தான் டேமேஜ் ஆகும் உட்காரது பார்த்தீங்கன்னா. இது கொஞ்சம் மெட்டீரியல் ஜாஸ்தியான மெட்டீரியல் 600D இண்டஸ்ட்ரியல் பாலிமர் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து. அகைன் இது ஒரு வென்டிலேஷன் உங்களுக்கு. ப்ளஸ் வந்து ஸ்ட்ரெச்சபிலிட்டிக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதுவும் பார்த்தீங்கன்னா வந்து. ஸோ நீங்கள் இப்போ ரைடிங் பேண்ட் வாங்கலான்னு பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா கட்டாயம் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் மாடலுக்கு வந்து நீங்கள் கான்ஃபிடண்ட்டாக நீங்கள் பை பண்ணலாம். ஏன்னா ஒரு நல்ல ப்ரூவனான ப்ராடக்ட் ரைனாக்ஸில். அட்வான்டோன் இது பிராண்ட் மாடலோட நேமு. இது நான் ஆல்மோஸ்ட் வந்து இப்போ ஒரு 2 இயர்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எந்த டிஸ்கம்ஃபர்ட்டுமே எங்கேயுமே ஃபீல் பண்ணது கிடையாது பார்த்தீங்கன்னா வந்து. ஜஸ்ட் ரைடு முடிச்சுட்டு நீங்கள் ஆர்மர்லாம் கம்ப்ளீட் ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் ஒரு வாஷ் பண்ணிட்டீங்கன்னா போதும். வேறு எதுவும் ஸ்பெஷலாக நீங்கள் இது மெயின்டென்லாம் பண்ண தேவையில்லை எதுவுமே வந்து. இப்போ ஹெவி ரெயினில் ஓட்டுறீங்க அப்படின்னா வந்து இந்த மாதிரி எக்ஸ்டர்னலாக வந்து ரெயின் லேயர் கொடுத்துருவாங்க. அஸ்பிடாவில் நீங்கள் ரைடிங் பேண்ட் வாங்கினாலும் இந்த மாதிரி ரெயின் லேயர் தனியாக கிடச்சிரும். ரைனாக்ஸில் வாங்கினாலும் கிடச்சிரும். வேறு எந்த பிராண்டில் வாங்கினாலும் இந்த மாதிரி ரெயின் லேயர் தனியாக கிடச்சிரும். நான் ஏற்கனவே பழைய வீடியோ சொன்ன மாதிரி இது வந்து பிவிசி ஃப்ரீ தான் உங்களுக்கு. ஸோ ஈஸியாக டேமேஜ்லாம் ஆகாது. இதை தனியாக நீங்கள் ரெயின் லேயராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அகைன் ரெஃப்ளெக்டிவ் தனியாக வந்துடுது ஸ்ட்ரிப்பு பார்த்தீங்கன்னா. இந்த ஒரு பார்ட் நல்லா ரெஃப்ளெக்ட் ஆக்சுவலாக வந்து. இதுவும் உங்களுக்கு மாட்டுறதுக்கு ஈஸியாக கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி ஜிப் கொடுத்துருப்பாங்க. ஆங்கிள் ஸ்லிட் இருக்கும். ஸோ நீங்கள் இது கழட்டுறது மாட்டுறது ரெண்டுமே ஈஸி உங்களுக்கு. இது வந்து இது வந்து நீங்கள் ரெயினில் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து. இப்போ மான்சூன் ரைட் போகிறோம் அல்லது கொஞ்சம் ஹெவி ரெயின் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த நீங்கள் கேரி பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து இந்த மெட்டீரியலை. இப்போ நான் லே லடாக் பிளான் பண்ணியிருக்கோம், கொஞ்சம் கோல்டான ஏரியா போகிறோம் அப்படின்னா உங்களுக்கு எல்லா ரைடிங் பேண்ட்லையுமே இந்த மாதிரி தெர்மல் லைனர்னு சொல்லி எக்ஸ்ட்ரா கொடுத்துருவாங்க. இது அஸ்பிடாவோட தெர்மல் லைனர் ஆக்சுவலாக. ஸோ இது வந்து பேண்ட்டுக்கு உள்ளார வந்து இன்னர் லைனரை வந்து நீங்கள் ஜிப் பண்ணி மாட்டிக்கலாம் ஆக்சுவலாக வந்து. ஸோ இது வந்து உங்களுக்கு ஓரளவு பேசிக்காக ஒரு வார்ம்னஸ் கொடுக்கும் கோல்டு கண்டிஷனில் வந்து. ஸோ இப்போ நீங்கள் பார்த்த ரைடிங் பேண்ட் வந்து ஆல் வெதர் பேண்ட்னு சொல்லுவாங்க. நீங்கள் நார்மலாக சம்மரில் வந்து வெறும் மெஸ் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். வின்டர் மாதிரி கண்டிஷனில் வந்து இந்த மாதிரி தெர்மல் லைனர் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ரெயின் இருக்கிற டைமில் வந்து இந்த மாதிரி ரெயின் லேயரை யூஸ் பண்ணிக்கலாம் வந்து. ஆனால் நான் பர்சனலாக வந்து இப்போதைக்கு தெர்மல் லைனர் இதுக்கு யூஸ் பண்ணுறது கிடையாது. ரெயின் லேயர் வந்து நல்லா ஹேண்டியாக இருக்கும் ஆக்சுவலாக வந்து. நீங்கள் ரைடிங் பேண்ட் யூஸ் பண்ணலைன்னா கூட இதை நீங்கள் தனியாக யூஸ் பண்ணிக்கலாம். ஜென்ரலாகவே வந்து மழை பெய்யும் போது டக்குனு யூஸ் பண்ணிக்கலாம். அதை நம்ம பார்த்த ரைடிங் பேண்ட் வந்து ரைனாக்ஸ் ஆக்சுவலாக. இது வந்து அஸ்பிடான்னு ஒரு பிராண்டோடது, ஸ்பாட்டன் ப்ரோகியர்லேருந்து பண்ணுறாங்க. இதுவும் ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு என்ட்ரி டு மிட் லெவல் ஒரு ரைடிங் பேண்ட் இது ஆக்சுவலாக வந்து. ஸோ நீங்கள் இப்போ வீடியோவில் பார்க்குறப்பே தெரியுது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய பெரிய மெஷர்ஸ் இருக்குது. ஸோ இது ஃபுல்லாகவே ஏர் இன்டேக் நல்லா ஆகும். அகைன் இதுவும் பார்த்தீங்கன்னா 600D பாலிமர் தான். இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து இண்டஸ்ட்ரியல் பாலிமர்.
கொஞ்சம் லாங்கான லென்த் இருக்கிற மாதிரி நீ அண்ட் ஷின் ப்ராடக்ட் வந்துடும். அகைன் இங்கே பார்த்தீங்கன்னா மெஷ் ப்ராடக்ட் உங்களுக்கு. இதுலேயுமே அக்கார்டியன் பேனல் வந்துடுது ஸ்ட்ரெச்சபிலிட்டிக்காக, கம்ஃபர்ட்டுக்கு. ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா வந்து அகைன் மெஷ்ஷு உங்களுக்கு ஃபுல்லாகவே. இந்த இடத்துல மெஷ் இருக்குது, ஃப்ரண்ட்டில் ஃபுல் இன்டேக் மெஷ் இருக்குது, 2 சைடுமே ஃப்ரண்ட்டில் ஃபுல் இன்டேக்கு, பேக்லேயே ரெண்டு இடத்துலையும் ஃபுல் இன்டேக்கு. அது மாதிரி எங்கெங்கே நம்மளுக்கு ஸ்ட்ரெச்சிங் வேணுமோ அந்த இடத்துல பூரா அந்த அக்கார்டியன் பேனல் வந்துடுது ஃபுல்லாகவே. பார்த்தீங்கன்னா வந்து நல்லா ஸ்ட்ரெச்சிங் பண்ணி கிடைக்கும், உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். நீங்கள் இப்போ ரைடிங் பேண்ட் போட்டுட்டு நீங்கள் ஏதாவது வேலை பார்த்தா கூட உங்களுக்கு ஒன்றும் பெருசாக டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்காது உங்களுக்கு. இந்த மாதிரி கீ தொங்க விடுறதுக்காக ஒரு ஹோல்டர் கொடுத்துருவாங்க, வெல்க்ரோ ஸ்ட்ராப்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்துடும். இதே சேம் பேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ரெயின் லேயர் வந்துடும், அதே மாதிரி எக்ஸ்ட்ரா தெர்மல் லைனரும் தனியாக வந்துடும் உங்களுக்கு வந்து. இது தவிர இந்த பேண்ட்டோட எக்ஸ்ட்ரா ஒரு பியூட்டின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹீட் ஷீல்டு கொடுத்துருவாங்க. இப்போ நார்மலாக நம்ம கேடிஎம் யூஸ் பண்ணுறோம், எல்லா வண்டியிலையும் பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஹீட் வந்து கொஞ்சம் நிறையா இருக்கும். இந்த பர்டிகுலர் ஸ்ட்ரிப்பு பார்த்தீங்கன்னா ஹீட் அப்சர்வ் பண்ணுறதுக்காக தான் இது பார்த்தீங்கன்னா வந்து. ஸோ இது ஒரு நல்ல பாப்புலரான ஒரு ரைடிங் பேண்ட் ஆக்சுவலாக வந்து. ஸோ நெக்ஸ்ட்டு ரைடு போகிறப்போ வந்து நீ ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா வந்து கட்டாயம் வந்து ரைடிங் பேண்ட்டுக்கு அப்கிரேட் பண்ணுங்கள். நீ ப்ராடக்டை கூட யூஸ் பண்ணலைன்னா மினிமம் ஒரு ஸ்கொய்கோல நீ ப்ராடக்டோ, மோட்டோடெக்கோ அல்லது ஹாஸ்பிட்டாலையோ வந்து நீ ப்ராடக்டர்ஸ் எதாவது வாங்கிட்டு யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம ஹெட்டு, செஸ்ட்டு, க்ளவ் இது யூஸ் பண்ணுறோம், அதை தவிர நம்ம நீயும் மெயினான ஆப்ஷன் உங்களுக்கு. ஆனால் பர்சனல் சஜஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து கொஞ்சம் சேவ் பண்ணி ப்ராப்பராக ஒரே ஒரு ரைடிங் பேனில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் வந்து. இது உங்களை கட்டாயம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ப்ரொடக்ட் பண்ணும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து. ஸோ இந்த மாதிரி இப்போ உங்களுக்கு ரைடிங் பேண்ட் வாங்குறத பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே என்னோட நம்பர் ஷேர் பண்ணியிருக்காங்க, கட்டாயம் காலோ மெசேஜோ பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கட்டாயம் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ.